சவுக்கு என்ன பண்ணுவாரு, எஸ்பி வீல்மணி ஆடியோ எடுத்து போடுவாரு, ராஜ் சத்யன் பேசின ஆடியோ வந்து எடுத்து போடுவாரு. இவங்க எல்லாருடைய ரெக்கார்டும் இருக்கும் பொழுது இப்ப சவுக்கு சங்கரை நினைத்தாலும் அதிமுக பகைத்துக் கொள்ள முடியுமா? பகைத்துக் கொள்ள மாட்டாங்க. இது வந்து சவுக்கு வந்து ஆதாயம். ஆனால் இந்த முறையில் இவர் தொடர்ந்து டிராவல் பண்ணி அப்படியே போய் இந்த அரசியலை தான் நிர்மாணிக்க போற நினைத்து கொண்டிருந்தால் அவருக்கு ஒரு நாள் வந்து தலையில வந்து கத்தி வந்து தொங்கும். கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான்ற மாதிரி இவனுக்கு மேல ஒருத்தன் வருவான். அவர் தான் மதன் ரவிச்சந்திரன். சவுக்கு பிரேக் பண்ண ஊழலை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு நரேஷன் செட் பண்ணிய மூத்த பத்திரிகையாளர் மணி பெலிக்ஸ் இப்ப இவங்கெல்லாம் இப்ப வரிசையா வந்து ஆஜராகும். சவுக்கு பிரேக் பண்ண அந்த நியூஸுக்கு பின்னாடி ஒரு ஊழல், பணம், ஒரு கிரிமினல் குற்றம் இருந்திருக்கிறது. அந்த நியூஸை நான் வந்து எடுத்து வாந்தி எடுத்ததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமே சொந்த முறையில் நான் யோசிச்சு வந்து பேசுறேன். சவுக்கிட்ட கடன் வாங்கி நான் பேச மாட்டேன் என்று அவர்கள் சுயவிமர்சனம் மன்னிப்பு கேட்பார்களா? விருதெல்லாம் கொடுத்தாங்க, வடநாட்டுக்கு அழைச்சிட்டு போய். ஜூலியன், தென்னிந்தியாவின் ஜூலியன் அசாஞ்சே. ஐயோ, இது யார் சொன்னா அப்படி அசாஞ்சேன்னு? விருது கொடுத்திருக்கிறாங்க. செருப்பால் அடிக்கணும். இந்த உலக மக்களின் நலனுக்காக தன் வாழ்க்கையை பணயம் வைத்த போராளி தான் வந்து அசாஞ்சே. அசாஞ்சேயை வந்து இந்த கர்மாந்திரம் பிடித்த சனியனோட ஒப்பிடுவது என்பது வந்து மிகவும் வன்மையா கண்டிக்கத்தக்கது. சவுக்கு ஆபீஸ்ல வேலை செய்யற இன்னும் 2 பேர், லியோ ஸ்டாலின், நடுவாக்கு நடுநிலையாளர் முத்தலிப். முத்தலிப் இவ்வளவு சீப்பா திட்டுறாரு. முத்தலிப் பம்மி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. பேசி முடிச்ச உடனே பேசுங்க முத்தலிப், ஒரு நிமிஷம் இருங்க. எப்பவும் நிகழ்ச்சியில நான் பேசி முடிச்ச பிறகு உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த கேஸ் எல்லாம் எப்படி நடத்துவாரு? ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவாரு. இவர் யாருன்னா இவர் தெய்வம் மாதிரிங்க. தமிழகத்தினுடைய அரசியலை இந்த 20 வருடங்கள்ல தீர்மானிக்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் முன்னாடி முகாலிஃபா யாரா இருந்தாலும் கை வாயெல்லாம் நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை வந்து பயங்கரமா எதிர்கட்சிகளை விட அதிகமாக தூக்கி பிடித்து எல்லா ஊடகங்களிலும் உட்கார்ந்து பேசினது சவுக்கு சங்கர் அன்கோ தான். இன்னைக்கு அவங்களே வந்து ஒரு போதக்கை, அவங்க ஆபீஸ்லயே ஜாஃபர் சாதிக்கினுடைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த அச்சத்தில் தான் இவர் வந்து உடனடியாக திருடன் கத்திட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மதன் ரவிச்சந்திரன் வச்சிருக்கிறாரு. உடனடியாக தமிழக போலீஸ் சவுக்கு சங்கர் மீடியாவில் போய் சர்ச் பண்ணணும். அந்த லியோ ஸ்டாலின் மற்றவங்களெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன கஞ்சா அடிச்சிருக்கிறான்னா பிடிச்சி அவனை வந்து இப்போ மறுவாழ்வு நிலையத்திலேயோ கஞ்சா வச்சிருந்தாலும் அதற்குரிய வழக்கு போட்டு இது பண்ணணும். இது வந்து போதை, கொள்ளையடிக்கிறது, பிளாக்மெயில் பண்றது, ரெக்கார்ட் பண்றது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா மதன் ரவிச்சந்திரன் வந்து சவுக்கு உனக்கு மட்டும் தெரியும், கொடைக்கானல் டூர் மர்ம மரணம் அப்படின்னு என்னன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. நான் கொலை அளவுக்கு போறவரா சவுக்கு? ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அவா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதன் ரவிச்சந்திரன் ஏற்கனவே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தி அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் பல்வேறு விஷயங்களை வெளியிட்டு இருந்தார். ஆதன் தமிழ் மாதேஷ் உட்பட பல நபர்கள் வந்து அதில் அம்பலப்பட்டு இருந்தார்கள். இந்த சூழலில் மீண்டும் மதன் ரவிச்சந்திரன் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனை சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து நடத்தி இருக்கிறார். இதில் பல்வேறு தகவல்களை ஒரு முன்னோட்டமாக நேற்று அவருடைய லென்ஸ் தமிழ்நாடு சேனலில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட வீடியோ, அந்த வீடியோக்குள்ள பல்வேறு ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து ஒரு 6 பேர் ஆளை வேலைக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சு அந்த கண்டென்ட் எல்லாம் நான் எடுத்திருக்கிறேன். சவுக்கினுடைய தில்லுமுள்ளுகளை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த ஃபைல்ஸை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த முறையில் தான் வந்து அந்த டேட்டாலாம் எடுக்கப்பட்டதா? அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்படி சுலபமாக எடுத்துட முடியாது. அவருடைய முதல் ஸ்டிங் ஆப்ரேஷனுடைய இது வந்து என்னன்னு சொன்னால், டெல்லியிலேருந்து அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து வரோம், இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவுக்கு நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பென் கேமரா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள், அப்புறம் முக்தார் போன்றவர்கள், இப்படி எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அதில் எல்லாரையும் வச்சு எடுத்தாரு. அதில் முக்கியமாக வந்து சரக்கும் சைட் டிஷ்ஷும் தான் அதில் வந்து ஓடுது. ஓடும்போதே வந்து மேட்ரு வந்து வருது. நமக்கு வந்து வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் அப்படி இப்படி சுமாராக இருந்துச்சு.
இப்போ இந்த வாட்டி அந்த பிரச்சனை இல்லாமல் நேரடியாக சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய சவுக்கு கேமரா, சவுக்கு கேமராமேன், அப்புறம் வந்து சவுக்கு எடிட் சூட்டு, அந்த எடிட்டில் சூட்டில் சிஸ்டத்தில் உள்ள டேட்டா, இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஹெச்டி தரத்தில் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து தரப்போகிறார். சில இது ட்ரெயிலர் மாதிரி காமிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறது போல் ஒரு 6 பேரை பசங்களை ரெடி பண்ணி சவுக்கு மீடியாவுக்கு அப்ளை பண்ணி ஒரு ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணி, நான் ஏற்கனவே எங்கெல்லாம் வேலை பார்த்தேன், எனக்கு வந்து எடிட்டர் வேலை கொடுங்க, கேமராமேன் வேலை கொடுங்க, அப்புறம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் வேலை கொடுங்க, அப்புறம் வந்து அசிஸ்டண்ட், இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி அவங்கள ட்ரெயின் பண்ணி, அப்புறம் அவங்க அங்கேருந்து நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து டேட்டாவை எடுத்து, அப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் மதன் ரவிச்சந்திரனுக்கு வந்து கொடுத்து 6 மாதம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மதன் ரவிச்சந்திரன் வந்து அவருக்கு வந்து பல வசதிகள் இருக்கணும். அவர் கீழே ஒரு பெரிய டீமே வேலை செய்யணும். இப்போ சவுக்கு மீடியாவில் வந்து எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களோ அது மாதிரி 2-3 பேர் கொண்ட மீடியா வந்து வேணும், டெக்னாலஜி வேணும், அப்படி வந்து வேணும். எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அங்கே வந்து சவுக்கு ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் தேவைகள் வந்து வருது, சிஸ்டம் வந்து ஏதோ கரெக்ட் ஆகுது, ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ வந்து வருது, நான் நல்லா பண்ணுறேன் சார், இந்த கம்மி ரேட்டுக்கு ஒன்று பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி போகிறாங்க. போய் வந்து சவுக்கோட இன்டர்வியூ ஷூட் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து அது ஒரு தனி சிஸ்டத்தில் இருக்கும். அதில் ரா ஃபுட்டேஜ், இவர் சொல்கிறது மதன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரா ஃபுட்டேஜில் இவங்க ஆஃப் த ரெக்கார்டாக பேசிக்கிறாங்க இல்லையா, அதில் சவுக்கு தெனாவட்டா பேசுகிறது, அந்த முத்தாலிக்கை வந்து அவர் அலட்சியப்படுத்தி பேசுகிறது, அப்புறம் அந்த போத கேஸ் பையன் லியோ ஸ்டாலின், இந்த மாதிரி ரா ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அது ஒரு சிஸ்டத்தில் இருக்கும். அப்போது அந்த டேட்டா வந்து ஒன்று. இன்னொன்று வந்து சவுக்கு சங்கர் தன்னுடைய வாழ்நாளில் புரோக்கர் தொழிலுக்காக யார்கிட்டெல்லாம் பேசினாரோ அதில் வந்து அதிமுக, திமுக, பிஜேபி, நாம் தமிழர் வந்தது போனது, எல்லா கட்சிகள், அப்புறம் பத்திரிகையாளர்கள், பிரபலங்கள், அப்புறம் ஜி ஸ்கொயர் மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், அப்புறம் வந்தவங்க போனவங்க பெரியவங்க எல்லாருடைய இதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து சவுக்கோட பிரத்யேகமான ஒரு சிஸ்டத்தில் இருக்கும். சவுக்கு என்ன நினச்சிருக்கிறாருன்னா, இது நம்மளுடைய சிஸ்டம், நான் தான் இதுக்கு வந்து பாஸ்வேர்டு போடுவேன், விண்டோஸ் ஓஎஸில் இருக்குது, நான் தான் வந்து சவுக்கு 1 2 3 போட்டோன்னு ஓப்பன் ஆகும், அப்புறம் நான் தான் இந்த இதெல்லாம் பார்ப்பேன், தேவைப்பட்டால் அதை வந்து நான் பயன்படுத்திக்குவேன், இப்படி வந்து ஒரு நினச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் போய், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு தோழர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் போய் வந்து அவர் ரிப்பேர் பண்ணுறவர் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, பல டிபி திறன் கொண்ட ஒரு ஹார்ட் டிஸ்க்கை, மொபைல் ஹார்ட் டிஸ்க்கை கொண்டு போய் ஒரு க்ளோனிங் இதை வந்து காப்பி போட்டாருன்னு வச்சுங்க, நல்ல ஸ்பீடாக வந்து அது காப்பி ஆயிரும். போட்டாங்கன்னா 7 மாதம் என்ன 7 வருஷத்துக்குள்ளதை கூட அதை காப்பி பண்ணிடலாம், காப்பி பண்ணிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். தூக்கிட்டு வந்தால் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, 7 மாதத்துடைய டேட்டா இருக்குது. அப்போ இந்த முறையிலையும் நீங்கள் வந்து இதை வந்து சுலபமாக செய்ய முடியும். ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் மூலமாக சவுக்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் சிஸ்டம் மற்றும் அவருடைய பர்சனல் சிஸ்டம், அதிலிருந்து அவர்கள் வந்து இதை எடுத்திருக்க முடியும். இப்போ எடுத்ததுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சவுக்கு வாழ்நாளில் வந்து சேகரித்து வைத்திருந்த அத்தனை அஜால் குஜால், இந்த மாதிரி புரோக்கரு, இந்த மாதிரி வந்து அயோக்கியத்தனமான விஷயங்கள் அத்தனையும் இன்றைக்கி மதன் ரவிச்சந்திரன் கையில் வந்திருக்கு. இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோழர் சொன்னார். எனக்கும் அதுதான் வந்து சரியாப்படுது. ஓகே, கடந்த முறை ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோக்கள் வெளிவந்த உடனே மாதேஷு, பேசு தமிழா பேசு, ராஜவேல் நாகராஜன், நீங்கள் சொன்ன முக்தார், இப்படி பல்வேறு நபர்களுடைய வீடியோக்கள் வருது. இது குறித்து சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸும் வந்து பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் பொழுது இது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனே கிடையாது அப்படின்னு அதை ஒத்துக்க அவங்க வந்து தயாராக இல்லாமல் அதை டிஸ்கிரெடிட் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க. இந்த முறை வந்து கூடுதலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்டி ஃபார்மேட்டில் வந்து இருக்குது, எல்லாரோட ரெக்கார்டும் சவுக்கு கிட்ட இருக்குது, தானே ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் சவுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவார், வெளியே திரும்ப கேபில் ஏறுறப்போ தான் ஆஃப் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறவரா சவுக்கு? நீங்கள் வந்து போன ஸ்டிங் ஆப்ரேஷன் போது வந்து சவுக்கு சங்கர் அதில் இல்லை, ஆனால் சவுக்கு சங்கருடைய சிஷ்ய பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க, வரிசையாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்போது சிஷ்ய பிள்ளைகளுக்காக இதை குறித்து ஒரு விளக்கமளிக்க வேண்டிய தேவை வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து இருக்குது. அதனால் அவர் ஒன் அண்ட் ஒன்லி ஒரே இன்டர்வியூ வந்து ரெட்பிக்ஸு ஃபெலிக்ஸு ஜெரால்டுக்கு வந்து கொடுத்தாரு, வேறு யாருக்கும் கொடுக்கல. அங்கே அதிலே சொல்கிறாரு, நான் வேறு யாரும் இதை பற்றி பேச மாட்டேன், இதெல்லாம் சீப்பான மேட்ரு, இவெல்லாம் ஒரு ஆள், இங்கே மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் விலாவாரியாக
பேசுகிறாரு. அதில் பேசிட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் இந்த மாதேஸ்லாம் ஒரு குழந்தை மாதிரி, அவனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் பையனை மாதிரி வந்து மிரட்டி வந்து அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அலவன்ஸ் வந்து கொடுக்குறது, கன்வீனியன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். இது வந்து ஒரு சீப்பான மேட்ரு. இவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பிஜேபி தலை தான் வந்து இதற்கு வந்து பின்னாடி இருக்கிறாரு. அவர் 5 கோடி வந்து இதுக்கு ஒதுக்கியிருப்பார். ஒன்று ஃபெலிக்ஸ் ஆச்சு 5 கோடியா? என்ன ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சரக்கு சைட் டிஷ் வைக்கிறது, அது அவர் கவலை. அது ஏன்டா பண்ணாட வந்திருக்கிறது, நீ வந்து ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறீங்க, காசு வாங்கிட்டு வேலை செய்கிறேன்றீங்க, அதை பற்றி கேட்காம காசு அவ்வளோ ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி அவருடைய சந்தேகம். இப்படிலாம் வச்சு உருட்டினாங்க. ஆனால் அதில் டேமேஜ் ஆனது தான். அப்புறம் அதே மாதேஷை வந்து அழ வைத்து ஒரு தண்ணியெல்லாம் சட்டையெல்லாம் தெளிய வச்சு அவரை வந்து என்ன மன்னிச்சிருங்க தமிழக மக்களே, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்லாம் சொல்லி வந்து அதை வந்து முடித்தாங்க. இப்போ அவர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சவுக்கு சங்கர் யார், அவர் புரோக்கர் அப்படின்றது, பொலிட்டிக்கல் புரோக்கர்ன்றது உலகம் முழுவதும் தெரியும். ஆனால் நம்ம பொலிட்டிக்கல் புரோக்கர்னால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு பிரசாந்த் கிஷோர் செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சியை வந்து வெற்றி பெற வைப்பது எப்படி அப்படின்னு அதற்கு உத்திகள், ஆலோசனைகள், அது ப்ரொபகேண்டா, இது செய்கிறதுக்கான வேலை செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கோம். இதில் வந்து நமக்கு ஆங்கிலத்தில் இது பிம்புன்னு சொல்கிறதா இல்லை தமிழில் வேறு என்ன கெட்ட வார்த்தைகள் இருக்குதுன்னே தெரியல. அதில் நீங்களே ஏதாவது ஒன்று யோசிச்சு முடிவு பண்ணி போட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக சவுக்கு சங்கர் இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் ஏடிஎம் கேட்ட கடைசியாக 2 வருஷம் முன்னாடி ஏடிஎம் கேட்ட ஒரு டீல் பேசி, பேக்கேஜ் பேசி, எனக்கு வந்து இவ்வளோ 10 கோடியோ 20 கோடியோ 50 கோடியோ 100 கோடியோ கொடுங்க, உங்கள் கட்சியை வந்து வெற்றி பெற வைப்பது என்னுடைய கடமை, அதற்கு நான் மீடியாவில், டிஜிட்டல் மீடியாவில், அப்புறம் வந்து களத்தில் எல்லா வேலையும் உங்களுக்கு வந்து செய்கிறேன், கூட்டணி அமைக்கிறது, அப்புறம் டெல்லியில் போய் பேசுகிறது, உங்கள் சின்னம் வாங்குறது, ஓபிஎஸை ஓரம் கட்டுறது, அவங்கள டம்மி ஆக்குறது, எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே பேக்கேஜில் வந்து முடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் வந்து என்னை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்போ ஒரு ஏழை விவசாயியான எடப்பாடி, ஒரு ஏழை விவசாயி இல்லை என்னன்னு சொல்கிறது, ஒரு பில்லியனர் விவசாயியான எடப்பாடிக்கும் சரி பரவாயில்ல, பையன் கம்ப்யூட்டர்லாம் தெரிஞ்சிருக்கான், நம்ம சமூக வலைத்தளங்களில் ஃபேமஸாக இருக்கிறான், குழந்தை அறிவாக பேசுது, அதனால் அப்படின்னு சொல்லி அந்த சித்தப்பா எடப்பாடி வந்து புரோக்கர்கிட்ட வந்து விழுந்துட்டாரு. அப்புறம் மதன் ரவிச்சந்திரன் வார்த்தைகள் சொல்வதா இருந்தால், ராஜ் சத்யன் எஸ்பி வேலுமணி, ஐடி செயலாளர் ராஜ் சத்யன், எஸ்பி வேலுமணி, அப்புறம் ஏதோ பிரசாந்தன் ஒருத்தனை சொல்றாரு, எஸ்பி வேலுமனுடைய அண்ணன் மகன் சொல்றாரு. அப்போ இவங்கெல்லாம் அதிமுகவினுடைய கருவூலத்தை கட்டி காக்கின்ற முக்கியமான பிரமுகர்கள். அப்போ அவர்கள் மூலமாக சவுக்கு சங்கருக்கு வந்து இந்த பணம் வந்து வருகிறது. எவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்றதான் நமக்கு தெரியாதே தவிர, பெரும் பணம் வந்து அங்கே கைமாறப்பட்டிருக்கிறது. இது பணம் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஆஃபீஸ் ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இப்போ சவுக்கு மீடியா ஆரம்பிச்சிட்டாரு, களத்துக்கு போகிறாரு, அப்புறம் ஃப்ளைட்டில் போகிறாருன்னு வேறு சொல்கிறாரு. வீடியோ போட்டு உடனே ஃப்ளைட் பிடிச்சிட்டு எடப்பாடி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போய் இவர் வந்து கள வேலைகள் வந்து செய்கிறாராம். அப்போ இவ்வளவு பிஸியான ஒரு ஆளாக வந்து அவர் மாறிட்டார். அப்போ இந்த பணம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறாரு இல்லையா, இப்போ வந்து சவுக்கு சங்கருடைய கேரக்டர் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்தில் அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து வேலை செய்ய பொழுது அந்த கிளர்க்காக வேலை செய்கிறாரு. ஆமாம், கிளர்க்காக வேலை செய்கிறாரு. அந்த ரெக்கார்டிங் ஆடியோ வெளிவந்தது தான் இவர் மேலே வந்த கேஸு. அப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டால் அதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஆமாம், பார்ப்பனர்கள் விருதெல்லாம் கொடுத்தாங்க வடநாட்டுக்கு அழைச்சிட்டு போய். தென்னிந்தியாவின் ஜூலியன் அசாஞ்சே. ஐயோ, அசாஞ்சே நினச்சா பாவம், இது நமக்கே வந்து ஆத்திரமாக இருக்குது. இப்போ நீங்கள் அசாஞ்சேன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது. அசாஞ்சே வந்து 2006 ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். 2006 அமெரிக்காவினுடைய ஈராக் ஆப்கானிஸ்தான் போரில் ரகசியமான ஆவணங்கள், அவங்க வந்து எப்படி பொய்க்காரணங்களை சொல்லி வந்து ஈராக் மேலே போர் தொடுத்தார்கள், அப்புறம் வந்து எவ்வளோ பேரை வந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த அபுகிரைப், இது இப்படி ஏகப்பட்ட அமெரிக்காவின் ஊழல்களை அவர் வந்து விக்கிலீக்ஸ் வந்து வெளிப்படுத்தின ஒரு மாபெரும் போராளி. உலகத்துக்கு, நம்ம உலகம் முழுவதும் வந்து அமெரிக்காவின் கொடுமையும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்து போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு அவர் வழங்கி இருக்கின்ற அந்த பங்களிப்பு என்பது வந்து மிகவும் போற்றத்தக்கது. அவர் வந்து அதனால் இன்னைக்கு வந்து யூகேல வந்து கைது செய்யப்பட, ஈக்குவடார் தூதரகத்தில் இருந்தார். அப்புறம் பிரிட்டிஷ் போலீஸார் வந்து அப்புறம் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நாடு கடத்தணும் அப்படின்ற நிலைமையில் வந்து அவர் இருக்கிறார். அமெரிக்காவுக்கு போனார்னா அவர் கதை வந்து முடிஞ்சுது. அப்போ இந்த உலக மக்களின் நலனுக்காக தன் வாழ்க்கையை பணயம் வைத்த போராளி தான் வந்து அசாஞ்சே.
அசாஞ்சேயை வந்து இந்த கர்மாந்திரம் பிடித்த சனியனோட ஒப்பிடுவது என்பது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது யார் சொன்னா அப்படி அசாஞ்சேன்னு? இல்ல விருது கொடுத்துருக்காங்க, செருப்பால் அடிக்கணும். யாரு அப்பயே கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி தென்னிந்தியாவின் அசாஞ்சே. இவன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பிம்ப் வேலை செய்யக்கூடிய ஒரு புரோக்கரு. இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கியை வந்து நீ அசாஞ்சேயோட ஒப்பிடணும்னா எவ்வளவு திமிர் இருக்கணும். TN கோபாலன், இந்த இந்துவினுடைய முன்னாள் மூத்த பத்திரிகையாளர், அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவரை அப்படி ப்ரமோட் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. அது யாரா இருந்தாலும் அவனை வந்து அசாஞ்சே சொன்னதுக்காக அது வந்து இப்ப இதுக்கே கொந்தளிக்கிறீங்க. RK ராதாகிருஷ்ணன், RKன்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாரு, பார்த்திருப்பீங்க. அவர் வந்து தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரா சவுக்கு சங்கர் செயல்படுறாரு. அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு சொல்றாரு. முன்னாடி சொல்லியிருக்காரு, இப்ப சொல்றாரா? ஒரு 3-4-5 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ஓஹோ, அப்ப அவ்வளவு அப்பாவியான்னு எனக்கு தெரியல அவரு. இப்ப வந்து சவுக்கு சங்கரை பத்தி உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது. இப்ப அதே மாதிரி ஸ்னோடன் எடுத்துக்கங்க. எட்வர்ட் ஸ்னோடன் பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஆலிவர் ஸ்டோனால் படம் எடுக்கப்பட்டு திரைப்படமாகவே வந்திருக்குது. அவர் அமெரிக்காவினுடைய NSA என்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக அமெரிக்கா, UK மற்றும் மேற்கத்திய நாடுகள் தங்கள் சொந்த நாட்டு மக்களை மட்டுமல்ல உலக மக்களை வேவு பார்க்கறத பத்தி பிரச்சனை இல்லை, அமெரிக்க மக்களையே பெட்ரூம் வரைக்கும் வந்து வேவு பார்க்கக்கூடிய இந்த நம்ம டிஜிட்டல் மென்பொருள் இருக்கு இல்லையா, கூகுளில் தொடங்கி, செல்ஃபோனில் தொடங்கி, அமேசானில் தொடங்கி எதெல்லாம் இருக்குதோ அத்தனையின் மூலமாக உங்களை வந்து கண்காணிப்பது அப்படின்றத வந்து அவருக்கு தெரிய வருது. அதற்கு முன்னாடியே ஒரு அரசியல் போராளி இல்லை. அப்போ தான் பெட்ரூமையே வந்து கண்காணிக்கிறாங்கன்ன பிறகு தான் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் என்ன செய்கிறாரு, அந்த NSAயோட டேட்டாவை வந்து இந்த மேஜிக் கியூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து அந்த பென்ட்ரைவை வந்து செலுத்திட்டு அவர் வெளியே வந்து அந்த சோதனை சாவடியை கடந்து வெளியே வரும்போது வழக்கமாக வந்து இந்த மேஜிக் இப்போ வந்து செக்யூரிட்டியை தூக்கி போடுவார். இவர் ஸ்கேனருக்குள்ளே போவார், மேஜிக் இப்போ அவர் தூக்கி போடுவார். இவர் ஸ்கேனரில் வந்து பாஸ் ஆகி வெளியே வந்துடுவார். அப்புறம் அந்த மேஜிக் இப்போ வாங்கிட்டு வந்துடுவார். இதுக்காக அவர் ரிஸ்க் எடுத்திருக்கிறார். இன்கேஸ் அவரை கண்டுபிடித்து அங்கே மாட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? கொலைதான், கொலை, மரண தண்டனை, அல்லது வந்து அங்கே வந்து ஒரு 300 வருஷம் சிறை தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் வெளியே கொண்டு வந்தது காரணம் என்ன? மனித உரிமை, அதாவது டிஜிட்டல் டேட்டா என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமை அப்படின்றதுக்காக குரல் கொடுத்தாரு. அப்புறம் ஹாங்காங்கில் வந்து கார்டியன் இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு வந்து அதை கொடுத்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியலை, ரஷ்யாவில் போய் இறங்குறாரு. ரஷ்யா விமான நிலையத்தில் வந்து நாடற்றவராக இருக்கிறாரு. அப்புறம் ரஷ்யா அரசு வந்து அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஒரே காரணத்தினால அவருக்கு வந்து அகதியாக அங்கே வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி உலகம் முழுவதெல்லாம் பண்ணியிருக்கிறவங்களோட இந்த சவுக்கு சங்கரை பற்றி பேசுவது அயோக்கியத்தனம். ஓகே, இப்போ இந்த சவுக்கு சங்கர் அவர் எப்படி இயங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் சொல்லிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே பலமுறை பல்வேறு பேட்டிகளில், இப்போ நீங்களும் அரண்சையில் கொடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும், இங்கே நாங்கள் எடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இவருடைய ஸ்டாண்ட் என்ன, எப்படிலாம் ஆளுநருக்கு ஆதரவாக பேசுவார், EDக்கு ஆதரவாக பேசுவார், ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக பேசுவார், கள்ளக்குறிச்சி அந்த பள்ளி RSS காரனுக்கு அந்த ஓனருக்கு ஆதரவாக வந்து பேசுவார். இப்படி அவர் எப்படிலாம் பேசுகிறாரு, இதுக்கு இவர் வந்து ஒரு புரோக்கர் அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசியிருந்தோம். இப்போ இன்னைக்கு நேற்று வெளிவந்த எல்லாத்துலயுமே மக்கள் விரோதமாக பேசியிருக்காரு. ஆமா, பேசியிருக்காரு. ஆமா, இதுல நேற்று வந்து ஒரு கூடுதல் தகவலா ஒரே நேரத்தில் எல்லா கட்சிகளுக்கூடையும் வந்து அவர் ஒரு புரோக்கரா இருந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த புதிய தகவலை நேற்று சொல்லியிருக்கிறார் மதன். இந்த தகவல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தொடர், நம்ம இந்திய அரசியல் எடுத்துங்க. இந்திய சமூகம் என்பது சாதி, மதம், வர்க்க ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடையாத, ஜனநாயகத்தில் முதிர்ச்சி அடையாத ஒரு சமூகம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதிகார வர்க்கம், ஊடகம், நீதித்துறை, இவர்கள் வந்து என்னவெல்லாம் செய்து இந்த மக்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு நம்ம கடந்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் பல விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெகாசஸ் எடுத்துங்க. பெகாசஸ் என்றது இஸ்ரேலுடைய அந்த மிலிட்ரி ஸ்பைவேரை கொண்டு வந்து இங்கே வந்து ராகுல் காந்தியும் வயருடைய சித்தார்த்த வரதராஜனையும் உளவு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவங்க கட்சி அஸ்வினி வைஷ்ணவ், ஓகே, அவங்க கட்சி அவன் சந்தேகத்துக்கு பார்க்கட்டும். இப்போ இவங்களெல்லாம் உளவு பார்க்க சித்தார்த்த வரதராஜன் பயங்கரவாதியா, அல்கைதாவா அவரு, ஜிகாதியா அவரு? அப்போ என்னைய லிஸ்ட்டில் வந்து வராரா? அப்போ இப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து நீங்கள் தொடங்கிங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து நேற்று ஒரு அரிய பொன்மொழி வந்து ஊற்றுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்னிடம் காசு இல்லை,
காசுன்னா அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, வீட்டுக்கு வந்து தொண்டர்கள் டெய்லி 100 பேர் வருவாங்க, குறைஞ்ச ஒரு டீயாவது கொடுக்கணும்ல. டீ கொடுக்கணுமா? டீ கொடுக்கணும்னா 5 லிட்டர் பால் வாங்கணும், அதுக்கு இவ்வளோ செலவாகும், அவனு டீயை போட்டு அப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இப்போ சொல்வதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதாவில் வந்து பணம் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க ஒரு சேம் சைடு கோல் வந்து அடைச்சிருக்காங்க. இது வந்து எலெக்ஷனை பற்றி. இப்போ அதிகார வர்க்கம்லாம் எடுத்துங்க, இந்த மாதிரி நம்ம எடப்பாடி போன்ற சித்தப்பாக்கள் வந்து வராங்க இல்லையா, சித்தப்பா இந்தோனேசியாவிலேருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணணும், எங்கேருந்து எவ்வளோ பண்ணணும், டெண்டர் வந்து எப்படி எடுக்கணும், பத்திரிகைகள் எப்படி கொடுக்கணும், அதுக்குள்ளே எப்படி நம்ம கசம்சா டீலிங் வந்து போடணும், ஒரு கிலோவுக்கு ஒரு டன்னுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இதெல்லாம் சித்தப்பாவுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அதிகாரிகள் யார்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், இவங்க தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து கோடியாக இப்போ சித்தப்பா எடப்பாடிட்ட எவ்வளோ காசு இருக்கும்? 1000 கோடிகள் இருக்கும். அதில் வந்து சில பல கோடிகள் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து வருது. அப்புறம் ஊடகத்தை எடுத்துங்க, ஊடகத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஹிண்டு பேப்பர் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 5 ரூபாய்க்கு நீங்கள் ஹிண்டு பேப்பரை வாங்கி நீங்கள் எடைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரூபா 4 ரூபா கிடைக்கும். இது வந்து சாத்தியமா? இடையில வந்து ஒரு ஆய்வு வந்தது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்டிங் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்டிங் காஸ்ட்டில் வந்து 1/10 தான் அவங்க விலையாக வச்சு விற்கிறாங்க. இதுவே அமெரிக்காலேயோ அல்லது வந்து இங்கிலாந்துலேயோ அந்த பிரிண்டிங் காஸ்ட்டில் வந்து ஒரு 75% வந்து விலை கொடுத்து வாங்கணும். அப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வாங்குறீங்க, இங்கிலாந்தில் வந்து கார்டியன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு வந்து அதனுடைய அடக்க செலவு வந்து 10 ரூபான்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் 8 ரூபா கொடுக்குறாங்க. 8 ரூபா கொடுக்கறதுனால அங்கே ஜனநாயகமும் ஊடகமும் வந்து சுதந்திரமாக இருக்கும். இங்கே நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 5 ரூபா கொடுக்குறோம். அடக்க செலவு எவ்வளவு? 50 ரூபா இருக்கும். ஹிண்டு பத்திரிகையில் அவ்வளோ கலர்லாம் போட்டு. அப்போ அந்த மிச்சம் 45 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க? விளம்பரம் வாங்குறாங்க. விளம்பரங்கள் யார்கிட்ட வாங்குறாங்க? அரசாங்கத்திட்டையும் கார்பரேட்டையும் வாங்குறாங்க. அப்போ கார்பரேட்டுக்கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் விளம்பரம் வாங்கக்கூடிய டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு யாருக்கு வேலை செய்வாங்க? அதான் தமிழ்நாட்டில் 2வது இடம் வருவார் அண்ணாமலைன்றாங்க. அப்போ கருத்து கணிப்பெல்லாம் வந்து எப்படி வருது? இப்போ புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், தொந்தி டிவியாக இருக்கட்டும், அப்போ இவங்க கருத்து கணிப்பெல்லாம் வருவதற்கு காரணம் வந்து அந்த விளம்பரங்கள். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் துறையாக இருக்கும். கார்பரேட்டுக்கு இன்னொரு உதாரணம் அதானி. 2014 வந்து 600வது இடத்துல இருந்தவர் இன்னைக்கு வந்து 3வது இடத்துக்கு வந்து வந்துட்டார். ஹிண்டன்பர்க் புண்ணியத்தினால இப்போ வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி பீஸ் அடி வாங்கியிருக்கு. அப்போ எல்லா துறையும் எடுத்துக்கங்க, தேர்தல், அதிகார வர்க்கம், கட்சிகள், அப்புறம் வந்து ஊடகம், எல்லாமே வந்து இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற இந்த உலகத்தை வந்து சவுக்கு சங்கர் வந்து பார்த்துட்டு இதில் அடே அப்பா, நம்ம பார்க்குற இடமெல்லாம் வந்து பணம் கொளிக்குதே, எங்கே பார்த்தாலும் தகவல் சுரங்கங்களாக இருக்குதே, அது எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு சோர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். அப்போ கனவு காண்றாரு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் என்பது போல சவுக்கு சங்கர் கண்ணை மூடிக்கொண்டு தமிழகத்தில் அடுத்த 25 ஆண்டு கால அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தி நான் தான் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுறாரு. பண்ணி வந்து ஒவ்வொன்றா, செந்தில் பாலாஜி வீட்டு முன்னாடி ஒரு செல்ஃபி எடு, 10 ரூபா டாஸ்மாகில் வந்து அதிகம் வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் புலனாய்வு புலி தேவையில்லை. நீங்களே ஒரு பாருக்கு போய், எல்லாருக்குமே தெரியுங்க, பெரும்பாலும் டாஸ்மாக் போற எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். இப்போ இதுல இருந்து ஆரம்பிச்சு ஜி ஸ்கொயர் அது இதுன்னு சொல்லி அவர் அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அதிகார வர்க்கத்தில் 4 பிரிவினர் இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து காசு வாங்க மாட்டாங்க, அதே சமயம் அங்கே என்ன அயோக்கியத்தனம் நடந்தாலும் கண்டுக்காம கம்முன்னு இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இவங்க ஓரளவு சைஸபிளாக இருப்பாங்க. 2வது கேட்டகரி என்ன செய்வாங்கன்னா, காசு வாங்குவாங்க, வாங்கின காசுக்கு கரெக்டாக வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. இது 2வது. 3வது கேட்டகரி என்னன்னா, காசும் வாங்குவாங்க, புகழும் வேண்டும். இது வந்து ஒரு கேட்டகரி. 4வது கேட்டகரி என்னன்னா, காசு வாங்க மாட்டாங்க, ஆனால் புகழ் வந்து நிறைய வேணும். அப்போ இந்த புகழுக்கு நிறைய காசு செலவழிக்கணும். அதுக்கு மற்ற நிறுவனங்கள்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க. இப்போ அதிகார வர்க்கம் இப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது. 2வது அதிகார வர்க்கத்தை இப்படி இயங்க வைக்கிறது யாரு? கார்பரேட்டு. அவர் ஒப்பந்ததாரராக இருக்கட்டும். இப்போ கர்நாடகாவில் வந்து 40% கமிஷன் சொன்னாங்க இல்லையா, இப்போ அதானி, அம்பானி, டாட்டாவிலேருந்து எல்லாருமே வந்து இந்த அதிகார வர்க்கத்தை வந்து இப்படி பயிற்றுவித்திருக்கிறார்கள். அப்போ அதிகார வர்க்கத்தில் வந்து நீங்கள் வந்து யார் நினைத்தாலும் நீங்கள் ஒரு சோர்ஸை வந்து உருவாக்க முடியும். அப்போ அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். யார் ப்ரமோஷனுக்கு மேலே வரணும் அப்படின்னு இருக்கணும், யார் திமுக ஆதரிக்கிறான், யார் அதிமுக ஆதரிக்கிறான், இதெல்லாம் துட்டை வச்சு தீர்மானிக்கிற விஷயங்கள். அப்போ சவுக்கு சங்கர்
இந்த முரண்பாட்டை பயன்படுத்தி கொண்டு எல்லா இடத்துலையும் தனக்கான ஆட்களை வந்து உருவாக்கி வைத்துக் கொள்கிறார். உருவாக்கி வைத்துக்கொண்டு அதில் ஆடியோ வீடியோ டேட்டா இதெல்லாம் வந்து அறகுறையா பாதி உண்மை சதுரங்க வேட்டையில் சொல்வது போல பாதி உண்மையில வைத்துக்கொண்டு மிரட்டுகிறார். இல்லை, ஒரே நேரத்தில் அவர் வந்து ஏடிஎம்கேவும் டீல் பண்ணுறாரு, அவங்களுக்காகவும் புரோக்கர் வேலை பார்க்குறாரு, பிஜேபிக்காகவும் பார்க்குறாரு, காங்கிரஸினுடைய பேரும் வந்து அடிபடுது. இப்போ எப்படி ஒரே நேரத்தில் இப்படி வந்து செய்ய முடியுமா? இப்படித்தான் மற்ற ஊடக புரோக்கர்கள் எல்லாத்தையும் நான் முதல்ல சொன்னேன். இவங்க எல்லாரும் ஓரில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொன்ன அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அதிகார வர்க்கமாக இருக்கட்டும், கார்பரேட்டாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், மருந்து கம்பெனிகளாக இருக்கட்டும், எலக்ட்ரல் பாண்டாக இருக்கட்டும், நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போது திமுக ஆட்சி செய்கிறது. இப்போ அதிமுகவில் எத்தனை அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? இப்போ ஸ்டாலின் கூட பேசியிருக்காருல்ல, எஸ்பி வேலுமணி உள்ள போவாருன்னு. எஸ்பி வேலுமணி கெத்தா தானே வெளியே இருக்காரு. அப்போ யதார்த்தத்தில் வந்து அதிமுகவினுடைய ஒரு பிரமுகரும் திமுகவினுடைய பிரமுகரும் ஒரு தொழில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். இப்போ திமுக அரசு வந்து உண்மையிலேயே அவங்க மேலே ஊழல் வழக்கு போடணும், கவர்னர் அனுமதி தரமாட்டேங்கிறார், இதெல்லாம் இருக்குது. ஜெயலலிதா கூட அவங்க ஊழல் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் அவங்க வாய்தா மேலே வாய்தா வாங்கி செத்த பிறகு தானே தண்டனை வாங்க முடிந்தது. அப்போ அவர்களே நினைத்தால் கூட இவர்களை வந்து தண்டனை வாங்க முடியாத சூழல் இருக்கும் பொழுது, எல்லா கட்சிகளுக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது, சவுக்கு வந்து திமுக உள்ளிட்டு எல்லா கட்சியிலையும் சோர்ஸ் வச்சிருக்கிறார். இந்த சோர்ஸ் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன அஜெண்டா, உங்களை மேலே கொண்டு வரணும், அவரை கீழே தள்ளணுமா, அதுக்கு ஒரு ரேட்டு. அப்புறம் நிறுவனங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு இதை பண்ணித்தரணுமா, அதுக்கு ஒரு ரேட்டு, இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, பணத்தை வாங்குறாரு. கூடவே வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ மதன் ரவிச்சந்திரன் சொல்வது போல சவுக்கு சங்கர் தன் வாழ்நாளில் இந்த புரோக்கர் டீலிங் பேசிய இந்த ஆளும் வர்க்கத்தினுடைய அத்தனை பிரிவுகள்கிட்ட பேசின எல்லா ரெக்கார்டும் அவர்கிட்ட வந்து இருக்குது. அப்போ இந்த ரெக்கார்டை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? இப்போ அதிமுகவில் வந்து வேலுமணியும் ராஜ் சத்யனும் இவங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து எடப்பாடிக்காக இவர்கிட்ட வந்து டீலிங் பேசியிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து எடப்பாடி வந்து மதன் ரவிச்சந்திரன் வீடியோ பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. சித்தப்பா வந்து ஃபோனை போடுறாரு. யாருக்கு? எஸ்பி வேலுமணிக்கு. என்னடா நீங்களாம் தான் சொன்னீங்கன்னு சொல்லி வந்து இந்த மாதிரி டீலிங் கொடுத்தேன், ஒரு சின்ன பையன் வந்து என்ன வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாருன்னா சவுக்கு என்ன பண்ணுவார்? எஸ்பி வேலுமணி ஆடியோவை எடுத்து போடுவார். இல்லைன்னா நண்பர்கள் ராஜ் சத்யன் பேசின ஆடியோ வந்து எடுத்து போடுவார். ஏன்னா ராஜ் சத்யன் அந்த பிரதாப்பா அவன், அப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி, அப்புறம் எடப்பாடிய மேதகு ஆளுநருடைய ரெக்கார்டிங்கே இருக்கிறதா மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காப்ல. ஆளுநர்னு சொல்லல, மேதகுன்னு சொல்றாரு, ஒரு நீதிபதி சொல்றாரு, புகழ்பெற்ற நீதிபதினு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பேருடைய ரெக்கார்டிங்கும் சவுக்கிட்ட இருக்கும்போது கோவை சத்யன், திருப்பதி நாராயணன், பாஜக இவங்கெல்லாம் வந்து லோ லெவல். நான் சொல்றது மேதகு மேஜிஸ்ட்ரேட்டு அப்படின்னு போயிட்டீங்கன்னாலே இவங்க எல்லாருடைய ரெக்கார்டும் இருக்கும் பொழுது இப்ப சவுக்கு சங்கரை நினைத்தாலும் அதிமுக பகைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அதே போல திமுக இவருக்கு சோர்ஸ் இருக்கும், அதிகார வர்க்கத்திலையும் சோர்ஸ் இருக்கும், போலீஸ்லையும் சோர்ஸ் இருக்கும். அவர்கள் இவர்களை பகைத்துக் கொள்வாரா? அப்ப பகைத்துக் கொள்ள மாட்டாங்க. இது வந்து சவுக்குக்கு வந்து ஆதாயம். ஆனால் இந்த முறையில் இவர் தொடர்ந்து டிராவல் பண்ணி அப்படியே போய் இவர் இந்த உலகத்தை வந்து நான் தான் நிர்மாணிக்க போகிறோம், இந்த அரசியலை தான் நிர்மாணிக்க போகிறேன் நினைத்து கொண்டிருந்தால் அவருக்கு ஒரு நாள் வந்து தலையில் வந்து கத்தி வந்து தொங்கும். கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான்ற மாதிரி இவனுக்கு மேலே ஒருத்தன் வருவான். அவர் தான் மதன் ரவிச்சந்திரன். இப்போ மதன் ரவிச்சந்திரன் இந்த சவுக்கு சங்கருடைய இந்த பித்தலாட்டங்களை, இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்களை அத்தனையும் இந்த 7 மாத டேட்டாவை வச்சு அவர் சொல்லியிருக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த 7 மாத டேட்டாவை வைத்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு கூட நீங்கள் படம் காட்டலாம். இப்போ அடுத்ததாக சவுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிற இன்னும் 2 பேர், வீடியோவில் வர்ற லியோ ஸ்டாலின், அப்புறம் முத்தலீஃப், நடுநிலையாளர் முத்தலீஃப். என்னங்க முத்தலீஃபை இவ்வளோ சீப்பாக திட்டுறாரு, முத்தலீஃப் பம்மி இப்படி உட்காந்துருக்கிறாரு. அந்த காட்சிகள்லாம் பார்த்தா உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குது. வேலையை சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறாங்க, ஏதாவது கொத்தடிமை மாதிரி இருக்காங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, சவுக்கு சங்கரை நீங்களோ இல்லை அரண் செயல மகிழ்னோ, யூடியூப் ரூடர்ஸில் மைனரோ, அப்புறம் பேரலையில் இந்திரா குமார் மில்டனோ, இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து கூப்பிட்டு பேட்டி கொடுத்தா வருவாரா? வரமாட்டார். ஏன் வரமாட்டாரு? இல்லை, ஏற்கனவே தமிழ் மின்ட்ல நான் வேலை செஞ்ச நிறுவனத்திலேயே பேட்டி எடுத்திருக்கீங்க. மாற்று கருத்து அவர்கிட்ட கேள்வியா வைக்கும் பொழுது அவர் அவ்வளவுதான், அதோட வரமாட்டாரு. இவன் வந்து நம்மள்கிட்ட எதிராக கேள்வி கேட்கிறான். ஏன் வரமாட்டாருன்னா இவன் நம்மாள் இல்லைன்றது இல்லை, நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் நேர்மையா பதில் சொல்ல முடியாது. அப்போ தனக்கு ஜால்ரா அடிக்கிற, சொம்படிக்கிற, தன்னுடைய அஜெண்டாவுக்கு ஒத்து வருகின்ற
தன்னுடைய பேரோலில் இருக்கக்கூடிய சேனல்களுக்கு மட்டும்தான் அவர் பேட்டி கொடுப்பாரு. இது மோடி மாதிரி. இப்போ மோடி யாருக்கு பேட்டி கொடுக்குறாரு? அக்ஷய்குமாருக்கு தருவாரு, ஏஎன்ஐ ஸ்மிதா பிரகாஷுக்கு தருவாங்க, இவங்களுக்கெல்லாம் தருவாரு. ராஜீவ் சர்தேசாய்க்கு தருவாரா? சித்தார்த் வரதாரனுக்கு தருவாரா? இவ்வளவுக்கு ராஜீவ் சர்தேசாய் இந்தியா டுடே வந்து பிஜேபி ஆதரவு தான். இன்னும் அவருக்காவது குறைந்தபட்சம் கொடுப்பாரா? ஏதாவது ஒரு பேச்சுவாக்கில் ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்டாருன்னா ஓ மை காட். ஏற்கனவே அவரு கரண் தப்பார்ட்ட தண்ணி குடிச்சிட்டு ஓட்டாரு. ஆமா, தண்ணி குடிச்சு ஓடினவர் இல்லையா? அப்போ சவுக்கு சங்கர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா போலீஸ்காரன் மாதிரி. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம அப்பாவியை போய் சார் இந்த மாதிரி வந்து திருட்டு போய் சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், ஏதாவது கொஞ்சம் அப்படி கை நீட்டினா என்ன சொல்லுவான்? ஏய் கை நீட்டாதடா, முதல்ல பணிவு என்னன்னு கற்றுக்கடா. போலீஸ் கை நீட்டுற, நீ பெரியவனா, உட்கார்ற ஓரமா. இதுதான் சவுக்கு சங்கருடைய மனநிலை. சவுக்கு சங்கரை எதிர்த்து யாராவது அறிவுபூர்வமாக காரண காரியங்களோட தரவுகளோட விவரங்களோட கேள்வி கேட்டால் அந்த ஆள் வந்து சைக்கோவா மாறிடுவார். இதுதான் அவருடைய நிலைமை. அப்படி இருக்கிறவரு தன்னுடைய அதுவும் ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வந்து இவருதான் போற இடத்துல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாருல்ல, அவங்களும் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுறாருன்னு தெரியல. இல்லப்பா, நீங்க எல்லாம் இன்டர்வியூ எடுக்க உங்கள்ட்ட ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுங்க, இப்போ உங்களை ரெக்கார்ட் பண்ணி அவர் என்ன பண்ண போறாரு? இல்ல என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆஃப்லைன்லயும் அதான் ஆன்லைன்லயும் பிஜேபி சப்போர்ட்டரா மாறுறாரு அப்படின்னு தெரியறப்ப அந்த முரண்பாடுன்றது தீவிரமாவது அது பொலிட்டிக்கலா தான் இருக்குது. ஆமா, இப்ப என்னைய ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பிஜேபி காரன் பேட்டி எடுக்கிறான்னு வைங்க, ஆஃப் த ரெக்கார்டு ரா டேட்டா அதெல்லாம் வச்சா என்கிட்ட என்ன எடுக்க முடியும்? ஒன்றும் எடுக்க முடியாது. என்கிட்ட ஒரு பை இருக்கு, ஒரு ஃபோன் இருக்கு, கண்ணாடி இருக்கு. நான் என்ன ஆஃப் ரெக்கார்டு என்ன பேச போறேன்னா அதான் ஆன்லைன்லயும் பேச போறேன். இது என்ன மறைக்க முடியும்? ஆனா சவுக்கு சங்கர் அப்படி இல்லை. அவர் ஒரு நிழல் உலக மனிதர். அப்படி இருக்கும்போது அவர் கோக்குமாக்கு கேள்விகள் போல அவர் கேள்வி கேட்பதை அவர் விரும்ப மாட்டார். அதனால அவர் கொடுக்கல. இப்படி இருக்கும்போது தன்னுடைய நிறுவனத்துல 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த முத்தாலிக்கா இருக்கட்டும், அப்புறம் அந்த கஞ்சா கேஸ் லியோ பேர் என்ன? லியோ ஸ்டாலின். ஏன்னா ஸ்டாலின் பேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்க பெரியாருடைய. இப்ப இந்த கேஸ் எல்லாம் எப்படி நடத்துவாரு? ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவாரு. ஏன்னா இவர் யாருன்னா இவர் தெய்வம் மாதிரிங்க. தமிழகத்தினுடைய அரசியலை இன்னும் 20-30 வருடங்கள்ல தீர்மானிக்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் முன்னாடி முகாலிஃபா யாரா இருந்தாலும் கை வாயெல்லாம் நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கும். சரிங்க அப்படிதான் இருக்கணும். இப்ப அவருக்கு கொடுக்குற இந்த மரியாதையே ரொம்ப அதிகம். அது அவங்களுக்கும் தெரியும். இப்ப இன்னொன்னு, ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை வந்து பயங்கரமா எதிர்கட்சிகளை விட அதிகமாக தூக்கி பிடித்து எல்லா ஊடகங்களிலும் உட்கார்ந்து பேசினது சவுக்கு சங்கர் அன்கோ தான். இன்னைக்கு அவங்களே வந்து ஒரு போதக்கை, அவங்க ஆபீஸ்லயே ஜாஃபர் சாதிக்கினுடைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த அச்சத்தில் தான் இவர் வந்து உடனடியாக திருடன் கத்திட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மதன் ரவிச்சந்திரன் வச்சிருக்கிறாரு. உடனடியாக தமிழக போலீஸு சவுக்கு சங்கர் மீடியாவில் போய் சர்ச் பண்ணணும், கஞ்சா இருந்ததுன்னா இது பண்ணணும். அந்த லியோ ஸ்டாலின் மற்றவங்களெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன கஞ்சா அடிச்சிருக்கிறான்னா பிடிச்சி அவனை வந்து இப்போ மறுவாழ்வு நிலையத்திலேயோ கஞ்சா வச்சிருந்தானா அதற்குரிய வழக்கு போட்டு இது பண்ணணும். அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அவன் அப்படியே அழைக்கிறான், இது பண்ணுறான். அது ஒரு மருத்துவம் தெரிந்த ஒரு தோழர்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்படிலாம் பண்ணுறான்னு. அவர் வந்து சொன்னார், கஞ்சாவில் முதல் நிலை வந்து ட்ரிப்பாகிறதான், ட்ரிப் ஆகி கொஞ்சம் அப்படி இதாவாங்க. அடுத்த கட்டம் வந்து ஸ்டோன் ஆகிறதான். இந்த ஸ்டோன் ஆகும்போது வந்து மூளை வந்து என்ன செய்யுமா, கடைசியாக நீங்கள் என்ன வேலையை நினைத்தீர்களோ அதை வந்து செய்யணும் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கணுமா. நீங்கள் ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, படம் வரையன்னு சொல்லி கை போயிட்டே இருக்கு, ஆனால் படம் வராது. இல்லை ஏதாவது எழுத சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம், எழுத வராது. கேமரா முன்னாடி பேசுன்னு மூளை வந்து உத்தரவு போடும், ஆனால் வந்து உங்களால் வந்து பேசுகிற வந்து சிரமம். இதுதான் அந்த ஸ்டோன் ஸ்டேஜுக்கு போகிறது. பையன் வந்து அவ்வளவு அடிக்ட் ஆகிட்டாப்ல. என்ன கேட்டால் உடனே போலீஸ் இதை விசாரணை பண்ணணும். அப்புறம் வந்து ஆதன் தமிழில் யாரோ ஒரு பேர் என்ன கார்த்திகேயன் கருணாகரன், அவன் தான் இம்போர்ட் பண்ணுறான், மதுரையிலேருந்து இம்போர்ட் பண்ணுறான்ற இந்த தகவல்கள். ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வருவார்ல, குட்டி கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, மாலையெல்லாம் போடுவாங்க. அதில் குண்டா இருந்தவர் வந்து அவரு ஒரு இன்சார்ஜ், அவரோட இன்னொருத்தர் ஒல்லியா சால்வ போடுவாரு, அவரு தான் கருணாகரன் கார்த்திகேயன். ஓகே, அப்போ அதெல்லாம் வீடியோவில் போடுங்க கண்டிப்பாக. இப்போ அவர் தான் மதுரையிலிருந்து கஞ்சாவை இறக்குமதி செய்வதாக மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மதன் ரவிச்சந்திரன்ட்ட விசாரிச்சுட்டு ஆதன் தமிழில் போய் வந்து சர்ச் பண்ணுங்க, அந்த ஆளை பிடிங்க, இங்கேயும் பிடிச்சு இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் கைது பண்ணி வந்து காப்பாற்றுங்க. முதல்ல வந்து இந்த சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய கஞ்சா கேஸை காப்பாற்றணும். இல்லைன்னா இவன் போதையில் ஏதாவது ஏடாகூடமாக ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுங்க,
இவன் நிதானமா அங்க பண்ணக்கூடிய பெண்களும் வேலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி பெண் ஊழியர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆமா. அதுல இன்னொன்னு சொல்றாப்புல, இதுல ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்ப இன்னொரு விஷயம் வந்து ஏகலைவன் வழக்கறிஞர் புகழேந்தி, இவங்க 2 பேரும் இன்னொரு செட்டு தமிழ் தேசியம். புகழேந்தி வந்து ஒரு புரட்சிகர தமிழ் தேசியம்னு நினைக்கிறேன். ஒரு ஏகலைவன் வந்து சீமான் தமிழ் தேசியம் பேசுற இந்த நபர்கள் அவங்களையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி காலையில தூங்கி வேலையா இருப்பான் போல இருக்கு. அதாங்க ஆச்சரியமா இருக்குது. அதாங்க என்ன சொல்றது, அப்படி அது போதையினால வர்றதா? போதைனா இப்போ நீங்கள் சவுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி இல்லை. இப்போ வெளியே போனாருன்னா, சார் உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது சார், தமிழ்நாடு நீங்கள் ஊழல் நீங்கள் தான் மற்றவங்களோட பயங்கரமாக கொண்டு வரீங்க சார், உங்களோட ஆள் இல்லை சார் அப்படின்னு இப்படி கேட்க என்ன ஆகும்? அந்த போதை வந்து இது கஞ்சா அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து ஒரு ஹைப் வந்துகிட்டே இருக்கும்ல, நார்சிஸ்டிக்கா மாறும். அப்படி வரும்போது வந்து உங்களுடைய கிரிமினல் நடவடிக்கைகள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. அப்போ ஒரு திருடன் வந்து இப்போ மணிகேஸ்ல வந்து திட்டம் போட்டு பயங்கரமாக அந்த ப்ரொஃபஸர் வந்து திருடுறாரு இல்லையா, அதே ஒரு கலை மாதிரி செய்கிறார் இல்லையா. அப்போ செய்ய வெளியில் மக்களும் ஆதரிக்கும் போது என்ன ஆகுது, இன்னும் அதை அதிகமாக செய்யுமா? அப்போ ஒரு கிரிமினலுக்கு வந்து இவ்வளோ வரவேற்பு பெறும்போது, இவ்வளோ போதை இருக்கும் பொழுது, இன்றும் தமிழக மக்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பேர் வந்து சவுக்கு வந்து பெரிய அப்பாடக்கரு, இப்போ புது பிரேக்கிங் ஊழல்லாம் அவர் தான் பிரேக் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ இந்த புகழ் போதையினால சவுக்கு சங்கர் கண்டிப்பாகவே செய்வார். இப்போ இதில் வந்து முக்குளத்தோர் பற்றி குறிப்பாக தேவர் குரு பூஜையின் போது அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்து ஓபிஎஸ்ஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை எடப்பாடி கொடுத்துருக்கிறாரு. இவருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அங்கே பப்ளிக் பைட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அசைன்மெண்ட்டில் வீடியோக்களை இவங்க வெளியிடாமையே இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, போலியாக ஐடி கார்டை தயாரிச்சுட்டு போய் லோகோ இல்லாமல் லோகோ காட்டினோம்னா அடி விழுந்துரும் அப்படின்னு அவங்களே பேசிக்கிற அந்த ஆடியோவும் அதில் சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த விஷயம் பற்றி இதில் ஒரு டேஞ்சரான விஷயம் இருக்குது தோழர். நீங்கள் அந்த வீடியோ நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, தமிழகத்தில் ஒரு அண்ட்ரஸ்ட் உருவாக்கணும், இந்த தேவர் ஜெயந்தி பூஜையை வைத்துக்கொண்டு முக்குளத்தோர் மத்தியில் வந்து ஒரு கலவரமோ அல்லது ஒரு முரண்பாட்டையோ பிரச்சனையோ உருவாக்கணும் என்ற அஜெண்டாவோடு இவர்கள் போயிருக்கிறாள் என்று மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறார். அதில் தான் இவங்க வந்து இந்த போலி ஐடி, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அதெல்லாம் வருதே தவிர, இதையும் தமிழக அரசு தீவிரமாக விசாரிக்க வேண்டும். தமிழகம் இன்று சாதி கலவரம் இல்லாமல் மத கலவரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அயோக்கியர்கள், இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் சமூகங்களுக்கிடையே ஒரு பிணக்கையும் மோதலையும் ஏற்படுத்தி குளிர் காய்வான் என்பதற்கு வந்து மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் ஆதாரத்தை வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார். அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதற்கு கண்டிப்பாக சவுக்கு மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இதை யோசிச்சு பாருங்கள். இப்போ தென் மாவட்டங்கள்லாம் கலவரம் இல்லாமல் ஒரு இதில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி அதைத்தான் விரும்புகிறான். கலவரங்களின் மூலமாக இங்கே சாதிகள் வந்து போலரைஸ் ஆகி வாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இதற்கு வாய்ப்பளிக்கும் விதமாக இப்போ சவுக்கு வந்து நீங்கள் எடப்பாடிகிட்ட வந்து துட்டை வாங்கிட்டு வந்து ப்ரொபகண்டா அதுன்றதுல இதுவும் அடக்கம். அவங்க செய்கிற பல கோல்மால் கிரிமினல் வேலைகளில் சமூகங்களிடையே ஒரு மோதலை ஏற்படுத்துவதும் ஒரு நோக்கம். அந்த நோக்கத்துக்கு இதை செஞ்சிருக்கிறாரு மதன் ரவிச்சந்திரன். நேற்று கோடிட்டு காமிச்சிருக்கிறார். இதையும் தமிழக போலீஸ் விசாரிக்கணும். ஓகே. இப்போ இறுதியாக இது வந்து போதை, கொள்ளையடிக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக மதன் ரவிச்சந்திரன் வந்து சவுக்கு உனக்கு மட்டும் தெரியும், கொடைக்கானல் டூர் மர்ம மரணம் அப்படின்னு என்னன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. நான் கொலை அளவுக்கு போறவரா சவுக்கு? அது தெரியல தோழர். அது என்னென்னு அவங்க வீடியோ வரட்டும், அதை நமக்கு நம்ம பொலிட்டிக்கலாக அதை பார்க்கலாம். பொலிட்டிக்கலாக நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, சவுக்கு என்றவர் யார்? மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து தமிழகத்தில் வந்து ஊழலை வெளிக்கொண்டு வந்து ஒரு பெரிய போராளின்னு. அப்படிப்பட்ட நபர் கிடையாது அப்படின்றதான் நம்ம வந்து முதன்மையாக வந்து பார்க்கணும். இப்போ நம்மளே இடி வழக்கில் சவுக்கு இந்த ஆத்தூர் மேட்டரில் எப்படி நடந்துக்கிட்டாரு, ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஸ்டெர்லைட்டு, கள்ளக்குறிச்சி பிரச்சனை, எல்லா மக்கள் பிரச்சனைகளிலும் மக்கள் விரோதமாக நடந்துகிறார். கார்பரேட் கம்பெனிக்கு, ஆமாம், கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆனால் திரும்ப மாதேஷே ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? இப்போ மாதேஷ் வந்து டேப் கொடுங்க, பட்வைசர் பீர் கொடுங்க அப்படின்னு வாங்கி எலெக்ஷனுக்குள்ள ஏதாவது சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், ஆமா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி மாற்றுறாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு ஊடகவியலாளராக, ஒரு முன்னணி ஊடகவியலாளராக வலம் வந்துட்டு தான் இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்குவாங்களா, இல்லை 1-2 நாள் பரபரப்புக்குள்ள இது கடந்து போயிருது இல்லையா? இல்லை, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் தோழர்,
யோக்கியர்கள் வந்து அதிகமாக இருந்தால் அயோக்கியர்கள் வந்து இந்த மாதிரி தண்டிக்கப்படுவாங்க. இங்கே இப்போ ஊடகத்தில் வந்து யோக்கியர்களை எண்ணி பார்க்க வேண்டியிருக்க. இப்போது சவுக்கு பிரேக் பண்ண ஊழலை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு நரேஷன் செட் பண்ணிய மூத்த பத்திரிகையாளர் மணி, அப்புறம் வந்து ஷபீர் அகமது, அப்புறம் ரெட்ஃப்ளிக்ஸு அவர் பேர் என்ன, ஃபெலிக்ஸு, இப்போ இவங்கெல்லாம் இப்போ வரிசையாக வந்து ஆஜராகுங்க. இப்போ சவுக்கு சங்கர் பண்ணியிருக்கிறது ஒரு கிரிமினல் பிம்பு வேலை. பல கட்சிகள், பல அதிகாரிகள், போலீஸ் இதெல்லாம் வைத்துக்கொண்டு டீல் பேசி பணம் சம்பாதித்து ஒருத்தன் பேரை டேமேஜ் பண்ணி இன்னொருத்தட்ட காசு வாங்குறதுக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக செயல்பட முடியுமோ அதை செயல்பட்டு இருக்கிறாரு. இதை நம்ம வேற வேற சந்தர்ப்பங்களில் பேசிக்கலாம். சீமான புகழ்ந்தாரு, அப்புறம் டேமேஜ். ஆமாம், இப்போ இதில் நாம் தமிழரும் வராரு. அவர் பேசின வீடியோவில் வந்து சாட்டையெல்லாம் வந்து வராரு. இல்லாட்டாலும் சாட்டை வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாரு. இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது சவுக்கை என்டார்ஸ் பண்ணி இவங்க பேசுனாங்களா இல்லையா? அதற்கு இவர்கள் மன்னிப்பு கேட்பார்களா? சவுக்கு பிரேக் பண்ண அந்த நியூஸுக்கு பின்னாடி ஒரு ஊழல், பணம், ஒரு கிரிமினல் குற்றம் இருந்திருக்கிறது. அந்த நியூஸை நான் வந்து எடுத்து வாந்தி எடுத்ததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் சொந்த முறையில் நான் யோசிச்சு வந்து பேசுகிறேன். திமுகவை திட்டுறது கூட நான் சொந்தமாக யோசிச்சு பேசுகிறேன். சவுக்கிட்ட கடன் வாங்கி நான் பேச மாட்டேன் என்று அவர்கள் சுயவிமர்சனம் மன்னிப்பு கேட்பார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஓகே, அதெல்லாம் கேட்பாங்களா? அந்த அளவுக்கு வந்து இவங்களாம் சூடு சூறனை இருக்கிறவங்களா அப்படின்றது ஒரு அது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. இப்போ இதில் இன்னொருத்தர் சிஏஏவை எதிர்த்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்த ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில், அவருடைய பேரும் வந்து அடிபடுது. அவரும் சவுக்கோட கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் திருநாவுக்கரசு இந்த குற்றச்சாட்டை எல்லாத்தையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட, திருநாவுக்கரசுக்கு சொந்தமான கம்பெனி, அந்த கம்பெனி காரில் தான் இவர் வந்து போயிட்டு வர்றாரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் அலிகேஷனை வந்து சொல்றாரு. அந்த காரெல்லாம் வேற காமிக்கிறாரு. குவாரி எடுத்து நடத்துறாங்க, மணி லாண்டரிங் பண்றாங்க அப்படின்னு ஆமா சொல்றாரு. இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா இதுக்கு ஒரு தன்னிலை விளக்கத்தையும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க வலதுசாரிகள் நான் பதவியை ராஜினாமா செய்த பொழுது ஊழல்வாதி, அதனாலதான் வந்து பதவியை ராஜினாமா செய்தன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப மீண்டும் இதே போல ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பாசிசத்தை எதிர்ப்பதற்கான ஒரு வேட்பாளர் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மதன் ரவிச்சந்திரன் குற்றச்சாட்டு, சசிகாந்த் செந்திலினுடைய விளக்கம், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ சசிகாந்த் செந்தில் வந்து இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய ஊழல் அலிகேஷன் வந்து ஒரு சொல்கிறாரு. அது தொடர்பான ஆதாரங்கள், வீடியோக்கள் வெளிவந்தால் தான் அது என்ன நம்ம வந்து பரிசீலிக்க முடியும். நமக்கு தெரிந்து அப்படி வந்து சசிகாந்த் செந்தில் அப்படி வந்து நினைக்கல. ஆனால் நேற்று அவர் வெளியிட்டிருக்கிற விளக்கம் என்பது வந்து ஒரு பதட்டத்திலையும் அவசரத்திலையும் வெளியிட்டது போல் எனக்கு தோணுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரிகளை என்ன குறி வைக்கிறார். இப்போ வலதுசாரின்னு யாரை சொல்கிறாரு? மதன் ரவிச்சந்திரனையா? மதன் ரவிச்சந்திரனை வலதுசாரின்னு சொல்கிறாருன்னா அப்போது சவுக்கு சங்கர் யார்? இல்லை, அவருக்கும் இவருக்கும் ஒரு கொள்கை கிடையாது, எனக்கும் அவருக்கும் வேற வேற கொள்கை, வேறு வேறு பாதை அப்படின்னு ஒரு மென்மையான வார்த்தைகளில் சொல்லிட்டு போகிறது சரியாக இருக்குமா? சவுக்கு சங்கர் வந்து இங்க செந்தில் பாலாஜி கைதுல இருந்து குடும்ப உறுப்பினரா இதுக்கு மேல இருக்கட்டும் தொடர். அரசியல்னு வந்துட்டா நீங்க வந்து இப்போ திருச்சி சூர்யாவும் திருச்சி சிவாவும் கொள்கைக்காக வந்து பிரிஞ்சு நிக்கலையா? இவர் அப்பாவை திட்டலையா? அவர் மகனை திட்டலையா? அப்போ கொள்கைக்காக அப்படி நிற்கும் பொழுது நீங்க வந்து மச்சனா கூட இருந்துட்டு போட்டோம். சவுக்கு சங்கர் இந்த மாதிரி கேவலமாக இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை செய்கிறாரு, புரோக்கர் வேலை செய்கிறாரு, எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டு இந்தியா கூட்டணியை ஒழிப்பதற்கு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அவர் எதுவும் கொடுத்துருக்கிறாரா? இப்ப நீங்க நம்புறீங்களா? அப்படி இல்ல, நான் டம்மி வேட்பாளர் போட்டிருக்கிறாங்க சசிகாந்த் செந்திலுக்காக. இல்லைன்னா அந்த இதுக்குள்ள நான் போல. இவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து சவுக்கை வந்து கண்டிக்கல அப்படின்ற ஒரு விஷயம். மற்றபடி சசிகாந்த் செந்தில் வந்து பிஜேபி எதிர்ப்பிலேயே உறுதியாக எதிர்க்கிறார், அப்படி இருக்கிறார் என்பது வந்து நமக்கு தெரிந்தவரை உண்மைதான். ஆனால் இவர் வந்து சவுக்கும் அவரும் சேர்ந்து குடும்பமாக ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஆதாரங்கள் வந்து இல்லை. ஒரு கால் அவர் வந்து அந்த ஆதாரங்களை வெளியிட்டால் அதை பற்றி பேசலாம். அது வரைக்கும் நம்ம வந்து சசிகாந்த் செந்திலை வந்து குற்றம் சாட்டுவது சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ இறுதி கேள்வியாக கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து ஒரு 15-16 மணி நேரம் ஆயிடுச்சு. மதன் ரவிச்சந்திரன் வீடியோ அப்படியே எல்லாமே இயல்பாக இருப்பதை போல ட்வீட் போட்டுட்டு இருக்கிறாரு சவுக்கு சங்கர், முத்தலீஃப், மற்றவர்கள் எல்லாம். அதை பற்றி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்குது. போன தடவையாவது ஒரு பரபரப்போடு ஓரிரு நாட்களில் விளக்கத்தை வந்து கொடுத்தாரு ரெட்பிக்ஸில் வந்து. இவ்வளவு மௌனம் வந்து காக்குறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மௌனத்துக்கு பின்னாடி மதன் ரவிச்சந்திரனை எப்படி முடக்கலாம்
என்பதற்கான ஒரு பெரிய முயற்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கும். அது பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தும், ஏடிஎம்கே தரப்பிலிருந்தும், அப்புறம் வந்து அதிகார வர்க்கம் போலீஸ் தரப்பிலிருந்தும் மதன் ரவிச்சந்திரன் வீடியோக்களை தடுப்பது எப்படி, இல்லை அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் கூட இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அவர் வந்து கவனமாக இருக்கணும். இதையும் வந்து நம்ம பொதுவெளியில் வந்து சொல்லணும். மதன் ரவிச்சந்திரனுக்கு எதுவும் நடந்து விடக்கூடாது. அப்படி நடந்தால் இந்த கும்பல் தான் அதற்கு வந்து காரணம். ரெண்டாவது, அவர் வீடியோ இப்போ இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இன்சார்ஜாக இருக்கிறதுனால அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இந்த வீடியோக்களை முடக்குவதற்கு முயற்சி செய்யலாம். இப்போ மதன் ரவிச்சந்திரன் பேசும்போது கூட எல்லா கட்சிகளையும் பகைத்து கொண்டு அவர் பேசவில்லை. ரொம்ப கவனமாக யதார்த்தமாக பேசுகிறார். ஐயா செல்வ பெருந்தகை அவர்களே, நீங்கள் வேட்பாளரை மாற்றுங்கள் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஐயா எடப்பாடி அவர்களே, உங்கள் நல்லதுக்காகத்தான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் திருப்பதி நாராயணன், உங்களை வந்து அண்ணாமலைக்கு வந்து போட்டு கொடுக்குறாரு சவுக்கு சங்கர், பார்த்துக்குங்க உங்கள் கட்சியை அப்படின்னு பிஜேபியில் தனக்கு ஒரு அணியை சேர்க்கிறார். இப்படியெல்லாம் ஒரு எல்லா பக்கமும் வந்து ஒரு உறவுகளை வைத்து கொண்டு தான் அவர் கவனமாக காய நகர்த்துகிறார். அதையும் தாண்டி இவர் வீடியோக்களை முடக்குவதற்கு வந்து சவுக்கு சங்கர் தீவிரமாக வேலை செய்வார். அதில் மதன் ரவிச்சந்திரன் வெல்கிறாரா என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை சவுக்கு சங்கரை அம்பலப்படுத்தி பேசினதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.